ஹலோ ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நோட்டீஸ் போர்டில் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒர்க் ரிலேட்டடாக, அதே மாதிரி ரீஃபண்ட் மெயில் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லோரும் நோட்டீஸ் போர்டு ஆடியோவை கேளுங்க. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதிலிருந்து நாம் சில விஷயங்கள் நாளைக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி. ஓகேங்களா? இன்றைக்கி ஆடியோவில் நாளைக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி சார் சொல்லியிருக்காங்க, பேட்ச் வைஸாக. ஓகேங்களா? நீங்கள் உங்களுடைய எஸ்பிஓ போர்ட்டல் பேஜில் உங்களுடைய டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு டாஸ்க் டேட் கொடுத்துருப்பாங்க. டுடே டாஸ்க் டேட்டுன்னு சொல்லி அந்த டாஸ்க் டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டில் 4ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? நாளைக்கு 4ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், என்ன ஒர்க் பண்ண போகிறோம், எல்லாமே நாளைக்கு சார் மறுபடியும் நமக்கு நோட்டீஸ் போர்டில் கிளியராக சொல்லுவாங்க. ஓகேங்களா? சொன்னதுக்கப்புறம் நாம் நம்மளுடைய போர்ட்டல் பேஜில் டாஸ்கில் போய் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? நாளைக்கு 4ஆம் தேதின்னு கொடுத்துருக்கோங்க. 4ஆம் தேதி பண்ண போகிறோம். அதே மாதிரி 4ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நம்ம மறுபடியும் ஒர்க் பண்ண போகிறது 20ஆம் தேதி தான் மறுபடியும் ஸ்டார்ட்டு, 19ஆம் தேதி வரைக்கும். அப்போ ஒவ்வொரு மெம்பரும் அந்த 15 நாளைக்கு ஒரு தடவை. ஏன் இந்த மாதிரி பேட்ச் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டாகிராமோ ஒரு ஃபேஸ்புக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஏதாவது வியூஸ் வரணும், இத்தனை பேர் போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அவ்வளோ மெம்பர்ஸ் மட்டும்தானே நம்ம கொடுப்போம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு 10,000 வியூஸ் வேணும், 20,000 வியூஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேட்ச் வைஸாக பிரித்து 4ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய டேஷ்போர்ட் பேஜில் எந்த டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வச்சுக்காங்க. அது ரொம்ப முக்கியம். பேட்ச் வைஸாக தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னொரு ரீசன், எல்லோரும் எப்போவுமே ஒரு வித்ட்ரால் கொடுக்குறதா இருந்தாலும் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் மொத்தமாக நம்ம எல்லாருமே ஒரே டைமில் உள்ளே போவோம். அப்போ சிலருக்கு அதனால் எரர் ப்ராப்ளம் வரும், ஒர்க் பண்ணுறதில் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் பேட்ச் வைஸாக பிரிச்சுருக்காங்க. அப்போ அந்தந்த பேட்ச் மட்டும்தான் அந்தந்த டைமில் ஒர்க் பண்ண போகிறோம். இது கண்டிப்பாக நமக்கு எரர் ப்ராப்ளம் இந்த மாதிரி வராமையும் நம்ம தடுக்கலாம். அதுக்காகவும் நமக்கு பேட்ச் வைஸாக பிரிச்சுருக்காங்க. இது எல்லாமே தெளிவாக சார் நோட்டீஸ் போர்டில் ஆடியோ கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கேளுங்க. ரொம்ப முக்கியம். மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பாதிப்பு நமக்கு தானே தவிர எஸ்பிஓ கம்பெனிக்கு கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது நமக்கு 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம டெமோ ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணி 10ஆம் தேதி வரைக்கும், அதாவது 20ஆம் தேதி வரைக்கும் நம்ம டெமோ ஒர்க் தான் பண்ண போகிறோம். அது எது ரிலேட்டடாக வேலை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சார் நமக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இப்போ புதுசாக ஒர்க் பண்ண போகிறனால அது நமக்கு பழக்கத்துக்கு வரணும் அப்படிங்கிறனால நமக்கு டெமோ ஒர்க் கொடுக்குறாங்க. இதில் ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் இதை நம்ம இந்த 20 நாளில் திருத்திக்கலாம். அதுக்கான இது ஒரு வாய்ப்பு தான். அதனால் டெமோ ஒர்க் தான். இதில் நமக்கு இன்கம் கொஞ்சம் லோவஸ்ட்டாக தான் கிடைக்கும். அது லோவஸ்ட்னால் எவ்வளோ இன்கம் கிடைக்கும்? ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு சார் இதை பற்றி நோட்டீஸ் போர்டில் ஆடியோ தெளிவாக கொடுப்பாங்க. நோட்டீஸ் போர்டை மட்டும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். யாருக்கு என்னென்ன தேதி கொடுத்துருக்காங்களோ அந்த தேதியை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 20ஆம் தேதி வரைக்கும் எல்லாத்துக்குமே சேம் ஒர்க் தான், சேம் இன்கம் தான். ஏன்னா நாம் பண்ணுறது டெமோ ஒர்க், அதனால் சேம் ஒர்க்கு சேம் இன்கம் தான். அதனால் அமௌண்ட் கம்மியாக வரும். அது எவ்வளோ கம்மிங்கிறது நாளைக்கு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். நோட்டீஸ் போர்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம், பிளான் சேஞ்ச். பிளான் நான் தெரியாமல் சேல்ஸ் டீம் இது பண்ணிட்டேன், ப்ரொமோஷன் டீம். அதே மாதிரி நான் டிஜிட்டல் கண்டென்ட் எடுத்துகிட்டேன், எனக்கு அது தெரியாது, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் தான் இல்லை மைக்ரோ டெஸ்ட் தான், நான் சேஞ்ச் பண்ணணும். கண்டிப்பாக இப்போதைக்கு 99.9% வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோ டாஸ்க்கு தான், அதுவும் ரெக்வஸ்ட் கொடுத்து தான் நீங்கள் பண்ணணும். அது எப்படிங்கிறது நோட்டீஸ் போர்டில் சொல்லுவாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு தடவை நம்ம சூஸ் பண்ணும்போதே நமக்கு என்ன வரும், எது தெரியும், எது தெரியாதுன்னு பொறுமையாக அவசரப்படாமல் சூஸ் பண்ண சொன்னாங்க. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரா இல்லை மைக்ரோ டாஸ்க். ஆனால் நாம் அவசரப்பட்டு பண்ணால அதுக்கான சொல்யூஷன் நமக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் கிடைக்கும். நோட்டீஸ் போர்டை மிஸ் பண்ணோம்னா நிறையா விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிடுவோம்.
நோட்டீஸ் போர்டை மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பெண்டிங் ஸ்டேட்டஸ், நிறைய பேரோட ஐடி பிளாக் ஆகிருக்கும், ரீஃபண்ட் கேட்டு சஸ்பெண்ட் ஆகிருக்கும். நான் மறுபடியும் எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து என்னுடைய ஐடி வந்து பிளாக்ல இருந்து சஸ்பெண்ட்லேருந்து எடுத்து எனக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க, நான் ப்ரொமோஷன் டீமுக்கு மாறணும், நான் சேல்ஸ் டீம் மாறணும்னு மெயில் அனுப்பியிருப்பீங்க, கமாண்டர்ஸ் கிட்டே கொடுத்துருப்பீங்க. அதுக்கான சொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2 டேஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் நிறைய குளறுபடி ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ ஒரு நேரத்தில் நமக்கு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது நிறையா விஷயங்கள் மாறும். அதனால தான் வாய்ப்பு கொடுக்கும்போதே அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். நாம் ஒவ்வொரு தடவையும் மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதை மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது கம்பெனிக்கும் ரொம்ப கஷ்டம், நமக்கும் ரொம்ப லேட் ஆகும். அதனால் இனிமேல் நமக்கு வந்து அடுத்தடுத்து வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேட்டுட்டு கரெக்டாக பண்ணோம்னா கரெக்டாக பண்ணலாம், இல்லை மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் எந்த இதுவும் நீங்கள் பண்ணாதீங்க. பெண்டிங் ஸ்டேட்டஸ்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. வெயிட் பண்ணுங்கள், நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி நாம் வந்து 1 வீக், அதாவது இப்போ நாளைக்கு ஓப்பன் பண்ணால் நான் வந்து மறுபடியும் எப்போ ஓப்பன் பண்ணுறதுங்கிற கொஸ்டின்லாம் நமக்குள்ளே இருந்தது. அது சொல்கிறேன்னு இருக்காங்க. பேட்ச் வைஸாக ஒர்க் பண்ணும்போது இப்போ நீங்கள் 4ஆம் தேதி நாளைக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து 1 டைம் நீங்கள் உள்ளே வந்துட்டாலே அடுத்தடுத்த ஒர்க்கு நமக்கு வந்துடும். அப்போ அடுத்தடுத்த ஒர்க்கை நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி வீக்லி ஒன்ஸா, 2 டைம்ஸ், 3 டேஸ்க்கு 1 டைமா, இல்லை வீக்லி 1 டைமா அப்படிங்கிறத சார் நாளைக்கு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு இருக்காங்க. நாளைக்கு நம்ம ஓப்பன் பண்ணிட்டாலே நம்ம அடுத்தடுத்த ஒர்க்கு வர்றதை நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ண போகிறோம், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ண போகிறோம், என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நாளைக்கு மறுபடியும் நோட்டீஸ் போர்டில் சார் ஆடியோ கொடுப்பாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நோட்டீஸ் போர்டு ஆடியோவை ஒரு தடவைக்கு 4 தடவை கேளுங்க, ஒவ்வொரு ஆடியோவும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ரீஃபண்ட் கேட்டு நீங்கள் மெயில் அனுப்பிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே, அதாவது ரீஃபண்ட் அமௌண்ட் போட்டுட்டாங்க, அது எப்படி மெயில் வரும் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் மெயில் இருக்கும். இதை நீங்கள் நல்லா படித்து பார்த்துட்டு கரெக்டாக சாரோட ஆடியோ கேட்டுட்டு உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் வந்ததும் நேம் ஸ்டாஃப் ஐடியோட கரெக்டாக ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஐயில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வேலட் அமௌண்ட்டு வரும். ஓகேங்களா? இந்த ஆடியோலாம் கேளுங்க, ரீஃபண்டுக்கான ஆடியோலாம் கேளுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஆடியோவும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் டீம் மெம்பர்ஸையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.